கோட்டையா இது? சிக்கன் ஃபீட் ஃபார் மை பிரிட்டிஷ் கேனன். இந்த மண்கோட்டையை வைத்துக் கொண்டுதான் இவ்வளவு மனக்கோட்டை கட்டுகிறான். துரையவர்களே, கோட்டையை விட அவனுடைய நெஞ்சம் வலுவானது. அதனால் தான் அவனுக்கு அத்தனை திமிரா? சரி, எதற்கும் அவனுக்கு தூது அனுப்பி நம் படைபலத்தை எடுத்துரைப்போம். பயந்து பணிந்தால் அவனுக்கு லாபம். துபாஷ் ராமலிங்க முதலியார் அவர்களே, தாங்களே தூதராக போய் வாருங்கள். நானா? பயப்படாதே, போய் வாரும். வணக்கம். என்ன? ஒன்றுமில்லை. பிறகு ஏன் வந்தீர்? மேஜர் துரை அவர்கள் அனுப்பினார்கள். எதற்காக? அவர்களிடம் நவீன ஆயுதங்களும் ஏராளமான படைபலியும் இருக்கின்றன. அதனால் தாங்கள் பணிந்து போவது நல்லது என்று உமக்கு படுகிறதா? இல்லை இல்லை. என்ன இல்லை? ஆமாம் ஆமாம். முதலியாரே, இந்த மண்ணின் பெருமை உமக்கு தெரியும். தெரியும் தெரியும். தெரிந்தும் என்னை பணியச் சொல்வது நீர் தூதராக வந்த துணிவு அல்லவா? தவறு தவறு. அப்படி சொல்ல எனக்கு தைரியமே கிடையாது. ஆனாலும் தன் வலி மாற்றான் வலி அறிந்து போருக்கு போக வேண்டும் என்று நமது முன்னோர்கள் சொல்லியதை ஞாபகப்படுத்த விரும்பினேன். விரும்பினீர் அல்லவா? மாற்றான் வலிமையை பார்த்து வந்தவரே, பாரும் என்னுடைய படை வலிமையை. அதோ அங்கே இப்படி பாரும். ஏன் நடுங்குகிறீர்? முதலியார் அவர்களே, வீரம் படைபலத்தில் இல்லை, மனபலத்தில், மரவர் தோல்பலத்தில். போய் மடு பரங்கி துறைக்கு சொல்லும், தொண்டை குழியிலே ஜீவன் உள்ளவரை தோற்கிறவர் படை தோற்காது. சோம்.